ஹலோ விவர்ஸ், நம்ம இப்போ பாசிப்பருப்பு வச்சு தான் தொடர்ந்து 4-5 வீடியோ பார்க்க போகிறோம். நேற்று பாசிப்பருப்பு போட்டு பீன்ஸ் பருப்பு உசிலி பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதே பாசிப்பருப்பு போட்டு முட்டைக்கோஸ் கூட்டுக்கறி தான் பண்ண போகிறோம். ஆனால் நார்மல் பாசிப்பருப்பில் முட்டைக்கோஸை போட்டு வேக வச்சு தாளிக்க போகிறோன்னு அப்படி இல்லைங்க. இதில் கொஞ்சம் நான் வேரியேஷன் தான் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் தெரியும் என்னென்ன போட்டிருக்கோம், எப்படி நான் செஞ்சுருக்கேன் அப்படின்றது. ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ நான் எப்படி செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஷார்ட்ஸும் போடுறேன், ஃபுல் வீடியோவும் போடுறேன். இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த முட்டைக்கோஸ் பாசிப்பருப்பு கூட்டுக்கறி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு மெயின் அந்த இன்க்ரீடியன்ஸே பாசிப்பருப்பு தாங்க. பாசிப்பருப்பு நீங்கள் எவ்வளோ முட்டைக்கோஸு, ஒரு பெரிய முட்டைக்கோஸுனால் கொஞ்சம் நிறையாவே பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நமக்கு ப்ரோட்டீன் ரிச்சாகவும் கொஞ்சம் ஹெல்த்தி ரிலேட்டாகவும் நம்ம பார்த்துக்கணுங்க. ரெண்டாவது சம்மர்னால் நம்ம உரப்பும் கம்மியாகவும் எடுத்துக்கிறதுனால தான் நான் இப்போ கூட்டு பொரியல் இதில் பருப்பு தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணுற டிஷ்ஷாகவே நான் போட போகிறேன் இந்த வீடியோவில். அதனால் பாசிப்பருப்பு கொஞ்சம் கூடவே இருந்துருச்சு. இப்போ எடுத்து பாசிப்பருப்பை வேக வச்சுக்கோங்க. அது வேக வச்ச பின்னாடி குக்கரில் நீங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு டிஷ் வேணும், வேலைக்கு போகிறவங்கன்னா குக்கரில் தனியாகவே பாசிப்பருப்பு வேக வச்சுக்கோங்க. இல்லை குக்கர்லவே முட்டைக்கோசையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து கூட வேக வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் லேடிஸாக இருந்தீங்கன்னா, நான் ஹோம் மேக்கராக இருக்கனால நான் தனியாகவே வேக வச்சுக்கிறேன். கொஞ்சம் சிம்லவே வச்சுக்கிறேன். சிம்லேயே வேக வச்சிங்கன்னா இந்த டிஷ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். குக்கர்லேயே ஒரே விசில் வச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி வேக வச்ச பின்னாடி இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ பாசிப்பருப்பும் முட்டைக்கோஸும் இதில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு ஊடாலேயே நம்ம கொஞ்சம் தேங்காய், அரை மூடியோட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காய், 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், இஞ்சி எதுக்கு போடுறோம்னா, ஒன்று நமக்கு நல்லது, டைஜஷன் சீக்கிரம் ஆயிரும், உடம்புக்கு நல்லது. ரெண்டாவது அந்த முட்டைக்கோஸில் ஒரு ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்மெல்லு இந்த தேங்காயும் எடுத்துரும், இந்த இஞ்சியும் எடுத்துரும். அதனால் தனியாக பச்சை மிளகாய் தாளித்து போடுறதுன்னு இல்லாமல் லைட்டாக அரைச்சி இந்த மாதிரி இதில் சேர்த்துட்டோம். இப்போ இது ரெண்டும் வெந்துருச்சு. வெந்த பின்னாடி இதையும் சேர்த்துட்டு தண்ணி ரொம்ப ஊற்றணும்னு இல்லை. பாசிப்பருப்பு வேக வைக்கையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு, முட்டைக்கோஸுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதையும் சேர்த்துட்டு மஞ்சள்தூள் உப்பும் போட்டாச்சு. உப்பை பார்த்துக்கங்க, உப்பு கரெக்டாக தான் இருக்கும். பச்சை மிளகா 2-3 சேர்த்தாச்சு, உரப்பும் சரியாக தான் இருக்கும். மூடி போட்டிங்கன்னா பாசிப்பருப்பும் சரி முட்டைக்கோஸ் சரி எல்லாமே சீக்கிரம் வேகிற ஐட்டம் தான், சீக்கிரம் வெந்துடும். வெந்த பின்னாடி தான் நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் விட அரை ஸ்பூனை எண்ணெய் போடலாம். எண்ணெயும் நமக்கு ரொம்ப தேவையில்லை. அரை ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, தேவைப்பட்டால் ஒரே ஒரு வரமிளகாய் இல்லை பச்சை மிளகாய் லாஸ்ட்டில் நீங்கள் தேவைப்பட்டால், நான் போடலை, வேணும்னா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு தாளித்து இதில் ஊற்றிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி இறக்குனோம்னா பாசிப்பருப்பு முட்டைக்கோஸ் கூட்டுக்கறி ரெடி ஆயிரும். இது ஒரு காரக்குழம்பு இல்லை சாம்பார் எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்லாம். இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். நார்மலாக பருப்பு கூட முட்டைக்கோஸை போட்டு வேக வச்சு தாளித்து சாப்பிட்றத விட இந்த தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி போட்டு இந்த பருப்பு உசிலி பண்ண பாருங்கள். அதுவும் சேம் அப்படி தான், தேங்காய் கூட அப்படி சாப்பிட்டாரு. இதுவும் சேம் தான். கொஞ்சம் ரிச்னஸ் கிடைக்கும், வயிற்றுக்கு நல்லது, டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டு. நார்மலாகவே சமைக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சோம்னா எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தாளிக்க போகிறோம். கடுகு, ஜீரகம் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ பாசிப்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் சேர்த்து இதே மெத்தடில் இந்த கூட்டுக்கறி செஞ்சுக்கலாங்க. இதையும் தாளிச்சிட்டு லைட்டாக கடுகு வெடிக்கட்டும். கடுகு, ஜீரகம் எல்லாம் வெடித்த பின்னாடி சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பருப்புலாம் சேர்க்குறோம், முட்டைக்கும் சேர்த்துக்கிறோம்.
இஞ்சி ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், இருந்தாலும் லைட்டாக ஒரு பெருங்காயமும் சேர்த்துக்கிட்டா நல்லது. இல்லைனாலும் பெருங்காயம் வேண்டான்னா விட்டுருங்க. தாளித்து விட்டுட்டோன்னா முட்டைக்கோஸ் கூட்டு ஒரு கார குழம்பு வச்சுட்டு இந்த கூட்டு கறியில் ஒரு வச்சு சாப்பிட்டோம்னா, இது ஈவன் சாதம் கூட போட்டுட்டு இதை அப்படியே போட்டு சூடு சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கூட்டுலாம் பருப்பு கூட சேர்ந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சாதம் கொஞ்சோன்னு போட்டுட்டு இந்த கூட்டை போட்டுட்டு இதெல்லாம் உரப்பே இல்லாமல் இல்லை. இப்போ நீங்கள் பச்சை மிளகா ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு காய்கறி பருப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்ப பார்த்தீங்களா, அந்த மெத்தடுக்கெலாம் இது ரொம்ப நல்லது. நல்லா பிசைஞ்சிட்டு சாதத்தை நல்லா பிசைஞ்சிட்டு இதையும் மையாக அரைச்சிட்டு அப்படியே பிசைஞ்சு ஊட்டி விட்டிங்கன்னா எல்லாம் சத்து போயிடும். சமையலும் ஈஸி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ முட்டைக்கோசு கூட்டுக்கறி ரெடி ஆயிரும். நான் லாஸ்ட்டில் இந்த மாதிரி பருப்பு கூட்டுகளுக்கெல்லாம் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நெய் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்க. நெய் ஊற்றிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டோடு இன்னும் கொஞ்சம் டபுள் டேஸ்ட் ஆயிரும். அதுதான், அவ்வளோதான். முட்டைக்கோஸ் கூட்டுக்கறி ரெடி ஆயிருங்க. வெயில் காலத்தில் நான் காரக்குழம்பு எப்போயாவது ஒரு தடவை நம்ம வைக்க தான் போகிறோம். வைக்கிற எனக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டுக்கறி வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ஓகேங்க, பாய்ங்க. ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும்.